சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் பாடல் பெற்ற தலங்களில் பார்க்க இருப்பது திருப்பரியலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் கோவிலை பற்றிய வரலாறை நாம் பார்க்கலாம். இது அஷ்ட வீராட்டன தலங்களுள் ஒன்றாகும். இதில் சிவபெருமான் வீரபத்திரராக ஆக்ரோஷமாக வடிவு கொண்டு தன் மனைவியின் தந்தை தக்ஷன் நடத்திய யாகத்தை அழித்து தக்ஷனின் தலையை கொய்து பின் ஆட்டு தலையை அருளிய திருவிளையாடல் புரிந்த இடமாகும். பரியலூர் என்ற பெயர் சிவபெருமான் தக்ஷனின் தவத்தினால் பெற்ற வரங்களை பறித்ததால், அதாவது திரும்ப பெற்றதால் வந்ததாக கூறப்படுகிறது. வீரபத்திரர் தக்ஷனை கொன்ற பின்பு அவனுடைய தலையை யாக குண்டத்தில் வீசி எறிந்தார். பின்னர் தக்ஷன் தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்டதால் ஆட்டுத்தலையை அருளி உயிர்ப்பித்தார். அஷ்ட வீரட்டான தலங்கள் என்றால் சிவபெருமானின் வீர செயல்கள் நிகழ்ந்த 8 தலங்களாகும். அவற்றை நாம் பார்க்கலாம். திருக்கண்டியூரில் பிரம்மாவின் 5வது தலையை கொய்த இடம். திரு அணைக்காவில், அதாவது திருக்கோவிலூர் என்ற இடத்தில் அந்தகாசுரனை அழித்தது. அதாவது திருவெண்ணை நல்லூர் என்றும் கூறலாம். அது சுந்தரர் ஆட்கொண்ட இடமாகும். அடுத்ததாக திரு அதிகை, திரிபுரத்தை எரித்ததால் திரு அதிகை வீரட்டானம் என்று நாம் அழைக்கிறோம். 5வது தலம் திருப்பரியலூர், தக்ஷனின் யாகத்தை அழித்த இந்த தலமாகும். திருவிற்குடி, ஜலாந்தாசுரனை வதம் செய்ததாகும். திருவழுவூர், கஜமுகாசுரனை உரித்த இடமாகும். திருக்குறுக்கை வீரட்டானம் என்பது மன்மதனை எரித்த தலமாகும். திருக்கடையூர், யமனை உதைத்து மார்க்கண்டேயரை காத்த இடமாகும். ஆக அஷ்ட வீராட்டன தலங்கள் என்று இவற்றை நாம் அழைக்கிறோம். இந்த 8 வீரட்ட தலங்களுள் தக்ஷனை அளித்த தலம் இதுவாகும். இந்த வீர செயலை செய்த ஈசன் தக்ஷனின் சிவ நிந்தனைக்கு தக்க தண்டனை கொடுத்தார். 8 கரம் கொண்ட வீரபத்திரர் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இது திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தென்கரை தலமாகும். தக்கன் வேள்வி செய்த தலமானதால் தக்ஷபுரம் என்றும், தேவர்களுக்கு ஏற்பட்ட பாவத்தை தண்டனை மூலம் பறித்ததால் பரியலூர் என்றும் பெயர்கள் உண்டு. இத்தலத்திற்கு வந்து வழிபடுவோரது பாவங்களை பறிக்கின்ற பெருமாள் இத்திருத்தலத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி திகழ்வதாலும் பரியலூர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுவார்கள். இதன் புராண வரலாறை நாம் பார்க்கலாம். பிரம்மாவின் மூத்த குமாரனாகிய தக்ஷன் தவம் இருந்து வானவர்களும் தானவர்களும் தனக்கு அடிபணிய வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் பெற்றார். வரம் பெற்ற ஆணவத்தால் அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைத்தான். உமை அம்மையை தனது புத்திரியாக அடைந்து சிவபெருமானுக்கு திருமணமும் செய்து கொடுத்தான். இருந்தும் தக்ஷன் ஈசனுடன் பகைமை பாராட்டினான். ஈசனை அவமானப்படுத்துவதற்காக வேண்டி யாகம் ஒன்றை துவங்கினான். அந்த வேள்விக்கு ஈசன் ஈஸ்வரியை தவிர மற்ற அனைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். தக்ஷனின் இந்த ஆணவ போக்கை தசிசி முனிவர் வன்மையாக கண்டித்தார். உமையால் தந்தையிடம் வாதிட்டார். தக்ஷன் உமையவள் வாதத்தை ஏற்கவில்லை. தக்ஷனின் அவமதிப்பால் அன்னை அக்னி பிரவேசம் செய்து கொண்டார். ஈசன் இதனால் சினம் கொண்டார். சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட வீரபத்திரர் தக்ஷனின் தலையை கொய்து யாகத்தையும் அழித்தார். தன்னை மதிக்காமல் தக்ஷன் நடத்திய அந்த யாகத்தில் கலந்து கொண்ட தேவாதி தேவர்களை எல்லாம் சிவபெருமான் தண்டித்தார். அப்போது சூரியனின் பல் உடைந்தது. இதனால் தான் இத்தலத்தில் சூரியன் தனி சன்னதியில் விட்டிருந்து சிவனை தினமும் வணங்கி வருகிறார். எனவே இத்தலத்தில் நவகிரகங்களுக்கு என்று தனி சன்னதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தக்ஷன் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதால் அவருக்கு ஆட்டு தலையை அளித்து சிவபெருமான் அருள் புரிந்தார். கருவறை சுவரில் தக்கன் ஆட்டுத்தலையுடன் சிவலிங்கத்தை பூசிக்கும் சிற்பம் உள்ளது. வீரபத்திரர் தெற்கு நோக்கி 8 கரங்களுடன் காட்சியளிக்கிறார். இம்மூர்த்தியின் திருவடியில் தக்கன் வீழ்ந்து கிடப்பது போன்று சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. கீழே செப்பு தட்டில் தக்கன் யாமம் செய்வது போலவும் பிரம்மா இருப்பது போலவும் சிற்பம் உள்ளது. இதனை தகட்டால் மூடி வைத்துள்ளனர். சிவாச்சாரியரிடம் கேட்டு அந்த தகட்டை தள்ளச் செய்து இந்த சிற்பத்தை கண்டு நாம் தரிசிக்கலாம். சம்ஹாரமூர்த்திக்கு பக்கத்தில் நடராஜர் சபை உள்ளது. கருவறையில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக வீராட்டேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். மூலவர் பெரிய திருமேனியுடன் சதுர ஆவுடையார் மீது மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மண்டபத்தில் உற்சவ திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன.
இவற்றுள் மயில் மீது ஒரு காலூன்றி நிற்கும் முருகன், சோமாஸ்கந்தர், விநாயகர், பிரதோஷநாயகர் முதலியன சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இனி கோவிலின் அமைப்பை பார்க்கலாம். மேற்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரம், அதையடுத்து 3 நிலை உள்கோபுரம் உள்ளது. ஆலயம் 2 பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது. முதல் ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைத்தவுடன் நந்தி, பலிபீடம் ஆகியவை உள்ளன. கொடிமர விநாயகர் உள்ளார், ஆனால் கொடிமரம் இல்லை. வெளிப்பிரகாரம் வலம் வரும்பொழுது விநாயகர், முருகன், மகாலட்சுமி, பைரவர், தல விநாயகர், 4வர் சந்நிதி ஆகியவற்றை நாம் காணலாம். 2வது கோபுரம் கடந்து உள்பிரகாரம் நுழைந்தால் விநாயகர், விஸ்வநாதர், பைரவர், சூரியன் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. கோஷ்ட மூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகிய மூர்த்தங்கள் உள்ளனர். சண்டேஸ்வரர் சன்னதியும் இங்குள்ளது. இத்தல முருகனை அருணகிரிநாதர் ஒரு பாடல் பாடியுள்ளார். எனவே திருப்பள்ளியூர் திருப்புகழ் வைப்புத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இங்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு விளங்குகிறார். வெளிமுன் மண்டபத்தில் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. இக்கோவிலில் பைரவருக்கு அர்த்தஜாம பூஜை சிறப்பாக செய்யப்படுகின்றது. இங்குள்ள இறைவர் பெயர் வீரட்டேஸ்வரர் தக்ஷபுரீஸ்வரர். இறைவியாரின் திருப்பெயர் இளம் கொம்பனையாள் என்பதாகும். தலமரம், பலாமரம், மாமரம், வில்வமரம் என 3 மரங்கள் உள்ளன. தீர்த்தம் உத்திரவேதி தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம் ஆகியவை ஆகும். இத்தலத்தை மக்கள் தங்கள் வழக்கில் கீழ பரசலூர் என்று அழைக்கிறார்கள். பகைவர் பயம் நீக்கும் இத்தலத்தை நாம் வீரபத்திரரை செவ்வாய்க்கிழமைகளில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து சிவப்பு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சத்ரு பயம் நீங்கும் என்று சொல்கிறார்கள். சிவபெருமானின் அஷ்டபீட தலங்களில் முக்கியமான திருப்பரியலூர் தற்போது பரசலூர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலமானது மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடவூர் செல்லும் சாலையில் இத்தலம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மகாமண்டபத்திற்கு வடக்கில் வீரபத்திரர் சன்னதியில் மழு, சூலம், கதை, கத்தி, கேடயம், கபாலம், மணிமாலை ஏந்தபடி வீரபத்திரர் காட்சியளிக்கிறார். இவரை வணங்கினால் சகல பயமும் நீங்கி இன்பமான வாழ்வை பெறலாம். நாமும் இத்தல இறைவனை வணங்கி நமது பயம் நீங்கி இன்பமான வாழ்வை பெறலாம். இனி மற்றொரு பாடல் பெற்ற தேவார தலத்தை நாம் அடுத்த வாரம் தரிசனம் செய்யலாம். திருச்சிட்டம்பலம். கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும், கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும், நிறுத்தன் சடை மேல் நிரம்பாமதியன், திருத்தம் உடையார் திருப்பரியல் ஊரில், திருத்தன் எனதகும் விரட்டதானே. திருச்சிற்றம்பலம்.